நீங்க சென்னைக்கு புதுசா விடுமுறைக்கு குடும்பத்தோட சென்னை வந்திருக்கீங்களா? குறைந்த செலவுல நிறைவான ஆன்மீகமும் இயற்கையும் இணைந்த ஒரு கோவில் பத்தி தான் இந்த வீடியோ. குடும்பத்தோடையும் நண்பர்களுடனும் வந்து தரிசனம் பண்ண சிறந்த இடம். அரை நாள் போதும் இதுக்கு. சென்னையில ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்ல இருக்கிற கடற்கரை ஒட்டிய மத்ஸ்யா கோவில் பத்தி தான் சொல்ல போறேன். இந்த கோவில் எங்க இருக்கு, எப்படி ஈஸியா வரலாம், கோவிலோட சிறப்புகள் பத்தி தான் இந்த வீடியோ. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தா தான் முக்கிய தகவல்கள் தெரியும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள போங்க. ஈசிஆர் என்கிற ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்ல உத்தண்டி பக்கத்துல கடற்கரை அருகில் இருக்கு இந்த மத்ஸ்யநாராயணா கோயில். திருவான்மியூர்லேருந்து ஈசிஆர் போற ரோட்ல விஜிபி அம்யூஸ்மெண்ட் பார்க் தாண்டதும் பனையூர் சிக்னல் வரும். உடனே கொஞ்சம் தூரத்துல சுமார் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல லெஃப்ட் சைடு ராஜாஜி சாலையில திரும்பணும். அந்த ரோடு கடைசியில தான் லெஃப்ட் பக்கம் இந்த மத்ஸ்யநாராயணா கோவில் இருக்கு. இந்த கோவிலை ஒட்டி இருக்கிற அழகிய கடற்கரை ரொம்ப அற்புதம். இந்த கோவில் திருவான்மியூர்லேருந்து 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. மாநகர போக்குவரத்து பஸ்கள் நிறைய சென்னை சென்ட்ரல், டி நகர் மற்றும் திருவான்மியூர் பகுதிகளிலேருந்து இருக்கு. பஸ் டிக்கெட் விலை சென்னை பாரிஸ் கார்னர்லேருந்து சுமார் 20 ரூபாய் இருக்கும். இந்த இடத்துக்கு சாயங்காலமும் அல்லது காலை வேளைகளில் வருவது நல்லது. சின்ன பட்ஜெட்ல குடும்பத்தோட ஒரு காலை அல்லது மாலை பொழுத அமைதியா கழிக்க இது ரொம்ப சிறந்த இடம். இப்போ இந்த கோவில் பற்றின தகவல்கள் சொல்ல போறேன். மத்ஸ்யா என்பது விஷ்ணுவின் முதல் அவதாரமான மீன் அவதாரம். புராணங்கள் படி விஷ்ணு பகவான் மீன் வடிவத்துல பிரளய வெள்ளத்திலிருந்து உயிர்களை காத்து வேதங்களை கடல் அடியிலிருந்து மீட்டு பிரம்மனிடம் ஒப்படைத்ததாக கூறப்படுகிறது. இந்த கோவில் சின்மயா மிஷன் ஆதரவுடன் 2015 கட்டப்பட்ட கோவில். இந்த கோவிலோட தனித்துவம் என்னன்னு தெரியுமா? இது ஒரு திறந்த வெளி கூரை இல்லாத கோவில், அதாவது ஓபன் ஏர் டெம்பிள்னு சொல்வாங்க. மற்ற கோவில்கள் போல மேற்கூரை கிடையாது. திறந்த வெளியில் மத்ஸ்ய நாராயணர் பிரம்மாண்டமா வானளவு உயரத்துக்கு காட்சி கொடுக்கிறார். இங்கே கோவில் நுழைவாயில் பக்கத்திலேயே கீத உபதேச ரதம் இருக்கு. இந்த கீத உபதேசம் சொல்லும் பொருள் என்னன்னு தெரியுமா? தேர் நம்மளோட உடலை குறிக்கிறது. அந்த தேரை இழுக்கும் 5 குதிரைகள் நம்மளுடைய 5 புலன்களை குறிக்கின்றன. கடிவாளங்கிறது நம்மளோட மனசு. அர்ஜுனன் உருவம் நம் மனத்தில் உள்ள பற்றுதல்களையும் பாசத்தையும் குறிக்கிறது. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா நாம் ஆத்ம ஞானத்தை அடைய வழிகாட்டும் ஒரு குரு. மேற்கு நோக்கி உள்ள மத்ஸ்ய நாராயணர் 12 அடி உயரத்துல வட்ட வடிவ மேடையில காட்சி கொடுக்கிறார். இந்த மூலவர் ட்ரிப்ளிகேன் பார்த்தசாரதி போல மீசையுடன் காணப்படுகிறார். இடது கைகளில் வேதங்களையும் வலது கைகளில் குடை போன்ற சக்கரத்தையும் ஏந்தி இருக்கார். விநாயகர், லட்சுமி நாராயணருக்கு தனித்தனி சன்னதிகள் இருக்கு. சுத்தி இருக்கிற 108 தூண்கள்ல விஷ்ணுவோட பெயர்கள் தமிழ், சமஸ்கிருதம் மற்றும் ஆங்கில மொழிகளில் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த தூண்கள் சுமார் 8 அடி உயரம் கொண்டது. வட்ட வடிவ மேடையை சுத்தி மீன்கள் நிறைந்த அகழி அமைந்திருக்கு. அந்த அகழியோட கரைப்பகுதியில புலிகள், சிங்கங்கள், முதலைகள், எலி, மூஷிகம், மயில்கள், கழுகுகள், ஆந்தைகள் மற்றும் அன்னப்பறவைகள் போன்ற கடவுளின் வாகனங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. அவற்றின் ஆன்மீக முக்கியத்துவம் கீழே விளக்கப்பட்டுள்ளது. நவகிரகங்கள் புல்வெளி மேட்டில் மேல் வெவ்வேறு நிலைகளில் தங்களுடைய திசைகள் நோக்கி இருக்கு. இந்த நவகிரக சக்திகள் நம் வாழ்க்கையின் சவால்களை சமாளிக்க உதவும். எதிர்பக்கத்தில் விக்ரம அனுமன் கைகூப்பியபடி மத்ஸ்ய நாராயண நோக்கி இருக்கார். நம்முடைய அகங்காரங்களை பரம்பொருளிடம் அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறது. விக்ரம் என்பது வீரத்தையும் தனது இலக்கை நோக்கிய தேடலில் துணிச்சலுடனும்
தனது பணியில் உறுதியுடனும் இருப்பவரை குறிக்கிறது. அடுத்தது மிருத்யுஞ்சய சிவன் தரிசனம். மரண பயத்தை போக்கும் சக்தியை கொண்டது. இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு குழந்தைகளுக்கான குட்டீஸ் கோவில். இங்கே குழந்தை வடிவ சிலைகளாக விநாயகர், கிருஷ்ணர், ராமர், ஆஞ்சநேயர் போன்றவை விளக்கப்படத்தோடு இருக்கு. குழந்தைகள் அவற்றை படித்து பொருள் அறிந்து நல்ல பாதையில் செல்லறதுக்கு இது வழிவகுக்கிறது. இந்த கோவிலோட முக்கிய அம்சம் மாலை 6லேருந்து 6:30க்குள்ள கடல் தெய்வம் நோக்கி காட்டப்படும் ஆர்த்தி. வடநாட்டில் காசி, ஹரித்வார், பிரயாக்ராஜ் போன்ற இடங்கள்ல கங்கைக்கு ஒவ்வொரு நாளும் சாயங்காலத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு கங்கை நதிக்கு நன்றி சொல்லும் விதமா தீபங்கள், தீப்பந்தங்கள் காட்டி பாட்டுகள் பாடி ஆர்த்தி எடுப்பாங்க. அதே போல இந்த கோவில்லையும் சாயங்காலத்தில் தீப்பந்தங்கள் காட்டி கடலை நோக்கி ஆர்த்தி செய்வார்கள். இந்த ஆரத்தி நம்மை காக்கும் கடல் தெய்வத்துக்கு நன்றி சொல்லும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. மாலை வேளையில போறவங்க இந்த ஆரத்தியை பார்க்க மிஸ் பண்ணாதீங்க. கோவில் நேரம் வார நாட்கள்ல காலை 6 முதல் 10 வரைக்கும், மாலையில 5 முதல் 8:30 வரைக்கும். வார இறுதி நாட்கள் மற்றும் விடுமுறை நாட்கள்ல காலையில 6 முதல் 11 மணி வரைக்கும், மாலை 4 முதல் 8:30 மணி வரைக்கும் இருக்கும். மொத்த குடும்பத்துக்கான செலவு, பஸ் கட்டணம், உணவு, இதர செலவுகள் எல்லாமே சேர்த்து 500க்குள்ள தான் வரும். குழந்தைகளுக்கு இங்குள்ள கடற்கரை ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த கோவிலோட அமைப்பு நம்ம எல்லாருக்குமே நல்ல ஒரு மன அமைதியை கண்டிப்பா கொடுக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஒரு முறை வந்தால் திரும்பவும் வர தூண்டும் கோவில் இது. கோவில் தரிசனத்துக்கு அப்புறம் இந்த கடற்கரையில சிறிது நேரம் அமர்ந்து கடல் காத்த ரசிக்கலாம். சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமன நேரங்கள்ல இங்குள்ள காட்சி ரொம்ப அழகா இருக்கும். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் அமைதியாக நேரம் செலவிட, தியானம் செய்ய அல்லது அலைகளை பார்த்தபடியே மனசை புத்துணர்ச்சி பெற செய்யறதுக்கு இது ஒரு சிறந்த இடம். ஆன்மீகமும் இயற்கையும் ஒன்றாக இணையும் இந்த இடத்தை கண்டிப்பாக ஒரு முறை வந்து அனுபவியுங்க. கோவில் தரிசனமும் கடற்கரை அமைதியும் இரண்டையும் ஒரே நேரத்தில் அனுபவிக்கணும்னா இந்த மத்ஸ்யநாராயண கோவில் மற்றும் இந்த அழகிய கடற்கரை உங்கள் அடுத்த பயண இடமாக இருக்கட்டும். இந்த தகவல்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்.